காலைல அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறோம். சார்ஜு ரைட்டு. குட் நைட்ரா சூரியனு. பத்தாச்சா? சார்ஜ் போட்டு தானே படுத்தேன். ஐயோ டேய் மணி 10 ஆகுதுடா. 9:30 மணிக்கு பிரசன்டேஷன்டா. எங்கடா இருக்க? வரேன்டா ஒரு 5 நிமிஷம்டா. எப்படாச்சு? என்னன்னே தெரிலடா. நைட் ஃபுல்லாக தூங்கல. ஃபோனில் அலாரம் வேறு அடிக்கிற காலைல. சார்ஜ் போட்டு தான் படுத்தேன். பைக் வேறு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்னன்னே தெரில. ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கா? இல்லைடா, நேற்றுல இருந்தா. என்ன பண்ணிட்டு? நேற்று என்ன பண்ண? டீ குடிக்க வந்தேன். நேற்று மதியம் 1 மணி. என்ன பண்ணுறான் அவன்? யார் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கா? வாட் அ நைஸ் கேர்ள். ஓ, சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு புறம்போக்கு. சந்தனம் போட்டு கேரளா கரியார் போலோ அவசரப்பட்டு ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். வேட்டி கட்டிட்டு வந்துருக்கணும். ஓ, கழுப்பை மிரட்டுகிறார் தலைவர். பீடை ஒட்டிக்கிச்சு. பீடையா? அப்படின்னா? உனக்கு பீடை என்னன்னு தெரியாதா? ஆஹா. நான் சொல்கிறேன். கண்ணை புடனில் வச்சுட்டு கண்டதை மெரிச்சுன்னு வச்சுக்கோ, பீடை ஒட்டிக்கும். அந்த பீடை நீ எங்கே போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அச்டாக் மாதிரி உன் பின்னாடியே வரும். பீடைக்கு பொதுவாகவே ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். அது உன்னை நிம்மதியாகவே விடாது. உன் கூடயே இந்த எல்லாத்தையும் கெடுத்து விடும். இட் won't let you live, it won't let you die. உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கும். நீ பண்ணுற எல்லா வேலையும் கெடுத்து விடும். உன் கூடவே இருந்து அது செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்னடா பண்ணுறது? எதனா பரிகாரம் இருக்கான்னு பார்ப்பேன். வண்டி எடு. நீயே ஒரு பீடை, உன்னை இன்னொரு பீடை துரத்துது. இதெல்லாம் என்ன